சென்னையில் இன்று அதிகாலை பனிமூட்டம் நிலவியது. இதன் காரணமாக மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. சென்னையில் அதிகாலையில் நிலவிய பனிமூட்டம் காரணமாக மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். சென்னையில் அதிகாலை முதலே பனிமூட்டமாக காணப்படுகிறது. இதனால் திருவொற்றியூர், எர்ணாவூர், மணலி, எண்ணூர், ஆர்கே நகர், ராயபுரம் உள்ளிட்ட இடங்களில் ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிவர்மன். மணிவர்மன், எந்தெந்த ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன, தற்போது நிலைமை என்ன, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. சென்னையில் அதிகாலை முதலே பனிமூட்டம் அதிகமாக காணப்படுகின்றன. குறிப்பாக கடந்த மாதங்களில் லேசான பனிப்பொழிவு இருந்து வந்த நிலையில் இன்று திடீரென்று அதிகாலை முதலே பனிமூட்டம் அதிகமாக பனிப்பொழிவு ஏற்படுத்தியது. இதனால் காலை வேளையில் எப்பவும் இயல்பை விட கடும் பனிமூட்டம், புகை சூழ்ந்த பனிமூட்டம் காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை முகப்பு விளக்கிலை எரியவிட்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்ப சென்னையில் குறிப்பாக கடந்த சில தினங்களில் ஓரளவுக்கு பனிப்பொழிவு இருந்தாலும் விடிய காலையிலே அவை பனிப்பொழிவு மறைந்து இயல்பு நிலையை திரும்பி விடுவது வழக்கம். ஆனால் இந்த கடந்த காலநிலை மாற்றத்தை விட தற்பொழுது இன்று அதிகாலை கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் ரயில்களும் தாமதமாக இயக்கப்பட்டன. பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி பகுதியிலிருந்து சென்ட்ரலுக்கு வரும் புறநகர் ரயில்களும் விரைவு ரயில்களும் மெதுவாகவே இயக்கப்பட்டன. கடும் பனிப்பொழிவினால் புகைமூட்டம் ஏற்பட்டுள்ளதால் எதிரே வரும் வாகனங்கள் காண முடியாத அளவிற்கு புகை சூழ்ந்து காணப்பட்டிருக்கிறது. அதனால் இப்பகுதியில் குறைந்த மித வேகத்திலே ரயில்கள் இயக்கப்பட்டன. தண்டையார்பேட்டை, கொருக்குப்பேட்டை பகுதிகளிலும் ரயில்கள் மிதமான வேகத்திலே சென்றன. எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் வாகனங்களும் இயக்கப்பட்டன. அதே போன்று திருவொற்றியூர், எண்ணூர், தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, ராயபுரம் பகுதிகளிலும் பனிமூட்டத்தினால் வாகன ஓட்டிகள் அதிகாலை முதலாகவே தற்பொழுது வரை முகப்பு விளக்கலை எரியவிட்டே வாகனங்களை இயக்கி செல்கின்றன. சுட்டெரிக்கும் வெயில் சென்னையில் சுட்டெரித்து வந்த நிலைய போதிலும் பனிப்பொழிவானது திடீரென்று ஏற்பட்டுள்ளதால் காலநிலை மாற்றமோ என அச்சப்பட வைக்க உள்ளது. கள விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.